எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம பைபிள்லேருந்து ஒரு 4 வசனங்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர்ஸ் 5:15. See that no render evil for evil unto any man, but ever follow that which is good, both among yourselves and to all men. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்பயுமே ஒருவனும் மற்றொருவன் செய்யும். நிறைய பேர் நம்மளுக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவங்கள கூட நம்ம நன்மை செய்யணும். எப்பயுமே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, நன்மை செய்கிறத மட்டும்தான் நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. யார் நமக்கு தீமை செய்தாலும் நம்ம அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அவர்களுக்கு நன்மை செய்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அர்த்தம். அடுத்து இன்னொரு வசனம் அப்புறமா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, அது இது நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம கஷ்டத்தை எல்லாம் காடுகட்ட சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரிஜாய்ஸ் எவர் மோர். அடுத்தது இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். அதே வசனத்தில் இருந்து தான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே வித்தவுட் சீசிங். நம்ம எப்பயுமே காலையில் ப்ரேயர் ஆகட்டும், மத்தியானம் ப்ரேயர் ஆகட்டும், ஈவினிங் ப்ரேயர், நைட் ப்ரேயர் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது நல்லது. தேவையில்லாமல் நம்ம அந்த கதை இந்த கதை அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசிட்டு யோசனை பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம இடைவிடாமல் கர்த்தருக்காக, கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்கள் நிறைய செய்வார். ஆனால் அதெல்லாம் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது நல்லது. அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ், ஃபார் திஸ் இஸ் தி வில் ஆஃப் காட் இன் கிறிஸ்ட் ஜீசஸ் கன்சர்னிங் யூ. என்ன சொல்லுது இந்த வசனம்னா, எல்லாவற்றிலுமே நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம கர்த்தர் நம்மளுக்கு உண்ண உணவு கொடுத்தாரு, உடுக்க உடை கொடுத்தாரு, இருக்க இருப்பிடம் கொடுத்தாரு. அது எல்லாத்துக்காகவும் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும்